பிளாஸ்ட் ஜெயிலர் இன்டர்வல் சீன்ல ரஜினி மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணனும் மருமகளும் சேர்ந்து வில்லனை வெளுத்து வாங்கியிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஃபீலிங்க முழு படமா கொடுக்குது பிளாஸ்ட். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு மகளை வளர்க்கிறார் அர்ஜுன். ஒரு கட்டத்துல அந்த தைரியமே பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அதுக்கப்புறம் குடும்பமே களமிறங்குது. அப்புறம் படம் முழுக்க ஆக்ஷன் திருவிழா தான். ஆக்ஷன் சீன்ஸ் செம்ம எனர்ஜி, மேக்கிங் நீட், பிஜிஎம் செம்ம மாஸ், பர்ஃபார்மன்ஸஸ் சாலிடா இருக்கு. வில்லன்ஸும் டீசெண்டா த்ரெட் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ சைட்ல எந்த ஆபத்தும் வரப்போறது இல்ல அப்படின்னு சீக்கிரமே புரிஞ்சிடுறதுனால சஸ்பென்ஸ் த்ரில் கொஞ்சம் குறைஞ்சிடுது. சில ஆக்ஷன் பிளாக்ஸ் லென்த்தான ஃபீல் கொடுக்குது. அதுல கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ணி எமோஷனல் ஹை சேர்த்திருந்தா இன்னும் இம்பாக்ட் இருந்திருக்கும். ஒவ்வொரு வில்லனையும் தனித்தனியா ட்ராக் பண்ணி அடிக்கிற போர்ஷன் சினிமேட்டிக்கா இருந்தாலும் லாஜிக்கா கன்வின்ஸ் பண்ணல. கதை புதுசு இல்ல, ஆனா ப்ரெசன்டேஷன் என்டர்டைனிங். போலீஸ் போர்ஷன்ஸ் மட்டும் வீக்கா லிங்க் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் கொடுத்த ப்ராமிஸை படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் பிரெயின் ஆஃப் பண்ணிட்டு தியேட்டர்ல என்ஜாய் பண்ண வேண்டிய ப்ராப்பரான கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைனர். சைலண்டான ஹிட் மெட்டீரியல் தான் படம். தியேட்டர்ல மிஸ் பண்ண கூடாத படம். பிளாஸ்ட் டீசன்ட் வாட்ச். தேங்க்யூ.